கடந்த முறை நடைபெற்ற இது போன்ற நம்ம கோத்ரூ பண்ண சிச்சுவேஷன்ஸுக்கும் இதுவும் முற்றிலும் மாறுபட்டது. இப்போ போர் அப்படின்ற ஒரு வார்த்தையே கூட இப்போ இருக்க டெக்னாலஜிஸில் அது ரொம்பவும் ஆபத்தானது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் இந்த விஷயத்தை இந்தியா கையாண்ட விதம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல், அதனை தொடர்ந்து ஒரு சரியான திட்டமிடல், பயங்கரவாதத்திற்கு எதிரான பதில் தாக்குதலை தான் இந்தியா முன்னெடுத்தது. உலக நாடுகளுக்கும் அதைத்தான் ரொம்பவே விளக்கமாக தெளிவாகவும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த விவகாரத்தை இந்தியா கையாண்ட விதம், ஏன்னா சில இடங்களில் கம்பேரிசன் பண்ணுறாங்க, இஸ்ரேல் ஹமாஸ் அந்த விவகாரம், இது எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? இந்தியா மற்ற நாடுகள்ல இருந்து இந்த விவகாரத்தை கையாள்வதில் எப்படி வேறுபட்டு சிறப்பாக எப்படி செயலாற்றி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்தியான்றது ரொம்ப பிரமாதமானது. அதாவது எப்பவுமே இந்த சட்டத்தில் சொல்லுவாங்க, யாருக்குமே ஒரு நோட்டீஸ் கொடுத்து மறுபடியும் ஃபர்தர் ஆக்ஷன் பண்ணணும், அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவருடைய ஹியர் போத் சைட்ஸுக்கு மாதிரி ஹியர் எனிமிக்கு வந்து 2 வீக்ஸ் டைம் கொடுத்தாங்க. பஹல்காம் அட்டாக் முடிஞ்ச மாதிரி இதை ஸ்டாப் பண்ணிக்கங்க, அவங்களெல்லாம் டெரரிஸ்டில் கில் பண்ணிருங்க, இல்லாட்டி எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, அவங்கள எலிமினேட் பண்ணி சொன்னாங்க. அதை அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கு பிறகு வெரி சிஸ்டமேட்டிக்கலி அதுக்கு பிறகு தான் தீவிரவாதிகள் கொண்டு மேலே 9 இடத்துல பாம் பண்ணாங்க, அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணாங்க. ஆனால் பாகிஸ்தான் இதெல்லாம் கேட்காம அவங்கள சப்போர்ட் பண்ணுறதும் இல்லாமல் அவங்க இறந்த பிறகு பாகிஸ்தான் ஜெனரல்ஸு, பாலிட்டிஷியன், டாப் பீப்புள் எல்லாம் போய் பாகிஸ்தான் கொடிக்காக அடக்கம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நேற்று ஈவினிங்கு நம்ம அமிர்த்சர், ஜம்மு, பரமுலா, பட்டான்கோட் இந்த இடத்துல வந்து அவங்க ட்ரோன் மூலமாக அட்டாக் பண்ணாங்க. இது வந்து நம்ம வந்து ப்ரொசீஜர் வைஸ் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து காசா, இஸ்ரேலை பற்றிலாம் இப்போதைக்கு வந்து அவங்களாம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் வாரில் இருக்காங்க. நம்ம பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் இன்னும் வாரே டெக்ளேர் பண்ணல, பிகினிங் ப்ரில்யூட் வார் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் அவங்கள விட நம்ம ஃபார் பெட்டராக முன்னேறி இருக்கிறோம். அப்புறம் லீகல், இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் அதை பிரகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்னல், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே அந்த ஒரு லைன் ஒன்று இருக்கோ, அதை இந்தியா மீறவே இல்லை. எதை சரியாக செய்யணுமோ அதுபடி தான் இந்தியா தற்போது வரையும் செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு பக்கம் வந்து ஆரம்பத்தில் அதாவது பயங்கரவாத தாக்குதலை கட்டுப்படுத்தும் விதமாக ஒரு பதிலடியை தான் இந்தியா பதிவு செய்தது. இதை வந்து எஸ்கலேட் பண்ணுறது இந்த இடத்துல யார் அப்படின்ற ஒரு கேள்வி நிலவுகிறது. இந்தியா தரப்புல இருந்து இது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் தான், அவங்க பண்ணதுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் தந்திருக்கோம் அப்படின்றது நம்மளுடைய பதிலாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு நடவடிக்கையை இந்தியா மேற்கொள்ளும் பொழுது அதில் பாகிஸ்தான் விலகி கொள்வதற்கோ இல்லை தவிர்த்து கொள்வதற்கோ ஒரு எக்ஸிட் ஆகிறதுக்கான வழியோடு தான் இந்தியா இதில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் இது எஸ்கலேட் ஆனாலோ இதை பண்ணுற குற்றச்சாட்டோ யார் மேலே விழும்? இது வந்து நம்ம என்ன டைம் கொடுத்துட்டோம். நம்ம வந்து அவங்களை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நேற்று காலையில் அட்டாக் பண்ணோம். ஆனால் வந்து ஈவினிங்கில் வந்து பாகிஸ்தான் ஆர்மியே இந்தியன் ஆர்மி இன்ஸ்டலேஷன் அட்டாக் பண்ணாங்க. நம்ம நேற்றுக்கு ஈவினிங் வரைக்கும் ஆர்மியோ சிவிலோ எந்த இடத்தையும் தொடரல, பயங்கரவாத கேம்ப்பு பக்கம் தான் அட்டாக் பண்ணோம். ஆனால் ஈவினிங் வந்து அவங்க வந்து ஜம்மு, அமிர்த்சர், ஜலந்தர், ஸ்ரீநகர் இந்த மாதிரி இடத்துல ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க. ஸோ அப்படி இப்போ வந்து வரும்போது ஆர்மி அட்டாக்கை வந்து நம்ம ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற மொழியை நம்ம மேலே பிளேம் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லை. ஆனால் பாகிஸ்தான்காரங்க அவங்க டிவி ரேடியோவில் என்ன வேணாலும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து எனிமி டாக்டிக்ஸ், மற்ற உலகத்துக்கு நாங்கள் தான் பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு பண்ணுறாங்களோ இல்லையே, நம்ம வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா கூட பண்ணுறோம். வாரில் பழமொழி சொல்லுவாங்க, இன் லவ் அண்ட் வார் எவ்ரி திங் இஸ் ஃபேர்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து லா பிரகாரம், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் பிரகாரம் டியூ நோட்டீஸ் ப்ரொசீஜர் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிட்டாலியேஷன் பண்ணுறோமோ இல்லையே, நம்மளே ஆக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இதில் வந்து எந்த விதத்துலையுமே இந்தியா வந்து தவறு இழைக்கலை, தவறுக்கான ஒரு சாத்தியக்கூற கூட இந்தியா விடலை அப்படின்றதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் உலக நாடுகள் தரப்புலேருந்து இதுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. உலகத்தில் எங்கே விதமான ஒரு போரோ இல்லை அசாதாரண சூழல் நடந்தாலோ மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு அமெரிக்கா தயாராகவே இருப்பாங்க, அதற்கான பேச்சுவார்த்தைகளை அவங்க முன்னெடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விவகாரத்தில் இது எங்களோட வேலை இல்லை அப்படின்ற மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்தியாவினுடைய ரோல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? ஏன்னா அமெரிக்காவே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க அப்படின்றப்போ உலக நாடுகளுக்கு இந்தியா இது தொடர்பாக தெளிவுபடுத்தி இருக்கிறது அப்படின்றதான நம்ம புரிஞ்சுக்கணும்.